குவைத்தில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இம்முறை 9 நாட்கள் தொடர் விடுமுறை ஈத் பண்டிகை முன்னிட்டு அளிக்க திட்டமிட்டுள்ளது. ஷவ்வால் மாத பிறை தென்பட்டால் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ரமலான் நோன்பு 30ஆம் தேதி முடிந்தால் மார்ச் 31 திங்கட்கிழமையும் இந்த ஆண்டு ஈதுல் பித்ராக இருக்கும். மார்ச் 28 மற்றும் 29 வெள்ளி, சனி, வார இறுதி விடுமுறை என்பதால் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 3 வியாழன் வரை விடுமுறை அளிக்க ஆணையம் ஆலோசனை செய்துள்ளது. தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள் ஏப்ரல் 4, 5 வார இறுதி விடுமுறைகள் நாட்கள் உட்பட அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு விடுமுறைகளை பின்பற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் இந்த 9 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை முதல் நாட்டில் வேலை நாள் மீண்டும் வழக்கம் போல் தொடங்கும். இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்படும் எனத் தெரிகிறது. நாட்டின் தொழிலாளர் சட்டங்களின்படி தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு ஈத் உல் பித்ருக்கு 3 நாட்கள் விடுமுறை பெற உரிமைகள் உண்டு. இதேபோல் சவுதியில் தனியார் துறைக்கு மார்ச் 29 முதல் ஈத் விடுமுறை. இதன் காரணமாக இந்த முறை 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும். இந்த அதிகாரப்பூர்வ விடுமுறையை சவுதி மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விடுமுறை என்றாலும் அடுத்த நாள் முதல் வார விடுமுறை தொடங்கும் என்பதால் ஏப்ரல் 3ஆம் தேதியும் பொது விடுமுறை கிடைக்கும் என வெளிநாட்டினர் எதிர்பார்த்துள்ளனர். இதன் காரணமாக வெள்ளிக்கிழமை முதல் வழக்கமான வார விடுமுறை தொடங்குவதால் தனியார் துறையில் வேலை செய்கின்றவர்களுக்கும் வார இறுதி தினத்தின் விடுமுறை பலனும் கிடைக்குமானால் மொத்தம் 8 நாட்கள் தொடர்ந்து ஈத் விடுமுறை கிடைக்கும். இதற்கிடையே சவுதி எக்ஸ்சேஞ்சின் விடுமுறை மார்ச் 28 முதல் தொடங்கும் எனவும் ஏப்ரல் 3 முதல் வழக்கமான வர்த்தகம் மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவித்துள்ளது.